தந்தை பெரியார் நினைவு சொற்பொழிவில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக எதற்காக தந்தை பெரியார் நினைவு கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும்? பெரியாருக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கும் என்ன சம்பந்தம் என்று உங்களில் பல பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும், அந்த கேள்விகள் எழலாம். வாழ்வில் வெற்றி பெற நினைக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் விளையாட்டு போட்டிகளில் சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு வீரனுக்கும் சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, டிசிப்ளின், துவண்டு போகாத மன உறுதி, பகுத்தறிய வேண்டிய ஆராய்ச்சி மனப்பான்மை மிக மிக அவசியம். தந்தை பெரியாரிடம் இவை அனைத்துமே அடிப்படை குணங்களாக அமைந்தது. அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் நேற்று தந்தை பெரியாருடைய 146வது பிறந்த நாள். நேற்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் விளையாட்டுத்துறையின் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பெரியார் இறந்தபொழுது, பெரியாருடைய மரணத்தின் பொழுது நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரியார் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தான் முடித்துக் கொண்டிருக்கிறார், அந்த சுற்றுப்பயணத்தை நாம் தொடர்வோம் என்று நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தார்கள். பெரியார் அவர்கள் உடலால் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் என்றைக்கும் அழியாது அப்படிங்கிறது தான் கலைஞர் அப்படி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். தன்னுடைய 95 வயது வரைக்கும் வாழ்ந்த பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விளிம்புநிலை மக்களுடைய உரிமைக்காக உழைத்தவர். பெரியாருடைய கொள்கைகள் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை. குறிப்பாக இளைஞர்கள் உங்களுக்கு மிக மிக அவசியமானவை. அதனால்தான் இந்த சிறப்பான கருத்தரங்கத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே இவ்வளவு மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய பெண்கள், மகளிர் வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு. ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு இப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையை யாரும் அனுமதிக்கவும் இல்லை. குறிப்பிட்ட சிலர் தான் படிக்கணும், குறிப்பிட்ட சிலர் தான் வீட்டை விட்டு வெளில வரணும், மற்றவங்க எல்லாம் குலத்தொழிலை சொல்லணும், குலத்தொழிலை செய்யணும். அதாவது அவங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்களோ, அவங்க தாத்தா பாட்டி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதுதான் செய்யணும் அப்படின்னு நிலைமை இருந்துச்சு. படித்தாலே தீட்டு அப்படின்னு சொன்னாங்க. மகளிர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை எல்லாம் மாறி இருக்கு. எல்லாரும் படிக்கிறதுக்கான நிலைமை உருவாகி இருக்கு. எல்லாரும் வேலைக்கு போறதுக்கான நிலைமை உருவாகி இருக்கு. இதற்கு என்ன காரணம்? யார் இந்த மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது? இது எல்லாத்துக்குமான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தந்தை பெரியார் அவர்கள். இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்ததே பெண்கள் தான். அந்த அளவுக்கு பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர், குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் பேசிய அத்தனை வடிவங்களுக்கும் செயல் வடிவம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுமான திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். இன்றைக்கு அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். சுயமரியாதை திருமண சட்டம் செல்லும்னு அண்ணா சட்டம் கொண்டு வந்தார். மகளிருக்கு குடும்பத்தில் சொத்துல சம உரிமைன்னு நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சட்டம் போட்டார். காவல்துறை, இராணுவத்தில் பெண்கள் வரணும்னு பெரியார் ஆசைப்பட்டார், குரல் கொடுத்தார். இந்தியாவிலேயே முதல் முறையா 50 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு காவல்துறையில போலீஸ்ல பெண்கள் பணியாற்றலாம்னு அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தியவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு பெண்கள் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வியில் எந்த கல்வியில போய் படிச்சாலும் மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்கள பல பேருக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வந்து கொண்டிருக்கிறது. அதே போல மாணவர்கள் வறுமை காரணமா உயர்கல்வியை விட்டுறக்கூடாதுன்னு தமிழ் புதல் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகிறது. மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்திட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் மாதம் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. எல்லாரும் நல்ல வேலைக்கு போக வேண்டும்னு பெரியாருடைய கனவை நினைவாக்க நான் முதல்வன் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தாங்க. IAS, IPS, ஜட்ஜஸ் மாதிரியான உயர் பதவிகளுக்கு ஏழை எளிய கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வரணும்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதனை செயல்படுத்தின விதமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் UPSC தேர்வுகளுக்கு தயாரிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 ரூபாய் நிதியுதவி வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம
முதல் நிலை தேர்வில் வென்றால் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக என்ற நிலையை ஏற்படுத்த பெரியார் இறுதி வரை போராடினார். அது முடியாமல் போன பொழுது பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முள்ளோடு புதைக்கிறோம்னு கலைஞர் சொன்னார். பெரியாருடைய நெஞ்சில் தைத்த அந்த முல்லை எடுக்கின்ற விதமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், ஏன் பெண்களும் அர்ச்சகரா பணியாற்றலாம் என்ற நிலையை ஏற்படுத்தியதுதான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். பெரியார் இல்லவ நாம யாரும் இல்லை அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அடிக்கடி சொல்வார். கலைஞர் என்ன சொன்னார்னா, என்னை எத்தனையோ பெயர்களை சொல்லி புகழ்ந்தாலும் பெரியார் வழியை பின்பற்றுகின்ற நான் ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு பெருமை, எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்று கலைஞர் அடிக்கடி சொல்வார். பெரியார் நம்மை விட்டு பிரிந்து 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் அவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் இன்றைக்கும் நமக்கு ரெலவெண்டா இருக்கு, என்னைக்கும் இருக்கும். ஆகவேதான் இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பெரியாரை பற்றிய இந்த கருத்துக்களை நம்முடைய பேச்சாளர்கள் இந்த கருத்தரங்களை இன்னும் விரிவாக பேச இருக்கிறாங்க. அவற்றை எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.